தங்கம், அம்முக்குட்டிக்கு காது குத்தணும்ல, அதான் ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா தூங்கிட்டு இருக்காளா இல்ல முழிச்சிட்டு இருக்காளா? முழிச்சிட்டு தான் மாமா இருக்கா. சரி தங்கம், அப்ப போய் பாப்பாவை எடுத்துட்டு வா, பாப்பாக்கு காது குத்திடலாம். சரிங்க மாமா, இருங்க எடுத்துட்டு வரேன். சார், பாப்பாக்கு போடுறதுக்கு கம்மல் வாங்கி வச்சிருக்கீங்களா சார்? இல்லை நான் எங்ககிட்ட இருக்கிற கம்மலை வச்சு குத்தவா? தங்க கம்மல் வாங்கி வச்சிருக்கோம். எப்படி முதல்ல குத்தும் போது உங்க கம்மல் தான் குத்தணும்னு இருக்கா இல்ல தங்க கம்மலே குத்திக்கலாமா? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார். முதல்ல எங்கள் கம்மலை குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 15-20 நாள் கழிச்சு அதை கலட்டிட்டு தங்க கம்மல் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை முதல்ல குத்தும் போதே தங்க கம்மலே குத்துறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தங்க கம்மலே வச்சு குத்துற மாதிரியான மிஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? அப்படின்னா தங்க கம்மலே குத்திடலாங்க. ஏன்னா திரும்ப இதை குத்தி அப்புறம் அதை மாத்தி எதுக்கு அந்த வேலை? அதுக்கு பேசாம தங்க கம்மலே போட்டு விட்டுட்டா அது அப்படியே கிடக்கும்ல. ஆமாங்க சார். தங்கம், தங்கம் வரும்போது அப்படியே பாப்பாக்கு கம்மல் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வா தங்கம். சரிங்க மாமா, கொண்டு வரேன். கதிரு, யாருப்பா அது? மா, அம்முக்குட்டிக்கு காது குத்தணும்லம்மா, அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? என்னப்பா பிள்ளைக்கு காது குத்துறதுன்னா ஏதாவது கோயில் எங்கேயாவது போய் வச்சு குத்திருக்கலாமேப்பா, வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க. மா, என்னம்மா நீங்க, உங்களுக்கு எது பண்றதுனாலும் கோயில் தானா? ஏம்மா, காது குத்தும் போது அவ கிடந்து அழுதுகிட்டு என்ன பண்ணுவாளோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற கோயில் அங்கங்கன்னு வெளியே கொண்டு போய் குத்த முடியுமாமா? அதனாலதான் வீட்டுக்கே ஆளை கூட்டிட்டு வந்தேன். வீட்டுலன்னா அழுதாலும் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதனாலதான். டேய், அதுக்கு இல்லடா, காது குத்துறது மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் கோயிலில் வச்சு பண்ணா நல்லா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. மொட்டை அடிக்கும் போது எப்படி இருந்தாலும் கோயிலில் தான் போய் அடிக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால 2 பேருக்கும் மொட்டை அடிக்கும் போது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சுக்கலாம். இப்போ அம்முக்குட்டிக்கு மட்டும்தானே காது குத்த போகிறோம், அதுக்கு தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு காதை குத்தி விட்டுருவோம். என்னடா அம்முக்குட்டிக்கு மட்டுங்கிற, ஆதிக்கும் காது குத்த வேண்டாமா? மா, அவன் பையன்மா, அவனுக்கு என்னத்துக்கு காது குத்திக்கிட்டு? இலை, பையனா இருந்தாலும் அவனும் குழந்தை தானே. குழந்தையில எல்லாருக்கும் தான் காது குத்துவாங்க. ஏன் உனக்கு தான் நான் காது குத்துனேன். அப்புறம் பெருசானதுக்கு அப்புறமா பையனா காதுல கம்மல் போடாம இருந்துட்டு ஓட்ட அடைஞ்சிட்டு போகுது. ஆனா குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்கும் குத்தணும்டா. மா, கொஞ்சம் போங்கம்மா. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு யாருமே காது குத்துறது இல்ல. அப்படியெல்லாம் குத்தணும்னு கட்டாயம் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த காலத்துல ஆம்பளை பையலுவோ குழந்தையா இருக்கும்போது காது குத்தி கம்மல் போடுவோம், வளர்ந்ததுக்கு அப்புறம் கம்மல் போட மாட்டானுவோ. ஆனா இந்த காலத்துல அப்படியா? குழந்தையா இருக்கும்போது காது குத்துறது இல்லம்மா, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுங்களே குத்திக்கிறானுங்க. கேட்டா சொல்லுவானுவோ பேசணுமா பேசணும். என்னத்த பேசணுமா? பொம்பளை பிள்ளை மாதிரி காதுல கம்மல் போட்டுக்கிறானுவோ, கையில வளையல் போட்டுக்கிறானுவோ, கேட்டா காப்புங்கிறானுவோ. அப்புறமா பொம்பளை பிள்ளை மாதிரி சுடிதார் எடுத்து மாட்டிக்கிறானுவோமா, கேட்டா குர்தாவா கர்த்தாவா என்னமோ சொல்றானுவோமா. அதை விட கொடுமை, பொம்பளை பிள்ளை மாதிரி நீளமா முடி வளைச்சு குடுமி வேற போட்டுக்கிறானுவோமா. அதை பார்க்க சைக்கிள. இன்னும் அவனுங்க பொம்பளை பிள்ளை மாதிரி பண்ணாதது புள்ள பெத்துக்கிறது மட்டும்தாம்மா. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அதையும் பண்ணிடுவானுங்க போல. கேட்டா சொல்லுவானுவோ பேசனாம பேசணும். என்ன செய்ய போறோம்னு தெரியாம பொட்டாட்ட வருது பாரு. இனி காதை குத்தும் போது என்ன அழுக போகுதோ தெரியலையே. மா, இது கண்ல தானமா குத்த போறோம், பெருசாலாம் ஒன்றும் வலிக்காதுமா. சரி சரிடா, இருந்தாலும் நம்மளதுல எல்லாம் குழந்தை பிறந்து 28வது நாள் காதை குத்திடுவோம். ஏன்னா 28 நாள் அந்த பிள்ளைங்களுக்கு வலியெல்லாம் எதுவும் தெரியாது, சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். ஆனால் இப்போ இதுங்களுக்கு வெயிட் கம்மி அது இதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளும் காது குத்தாம இப்போ 90 நாள் ஆகிப்போச்சு. 90ல் தானே குத்துறோம், இப்போ கொஞ்சம் நல்லா வலிக்கும் பத்தியா, அதான் சொன்னேன். இல்ல இல்லம்மா, அது ஊசியில குத்துனாதான் நல்லா வலிக்கும். இது கண்ணு தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் வலிக்காது. சரி தங்கம், பாப்பாவை கொண்டு வா, காதை குத்திடலாம். சரிங்க மாமா. சார், அப்படியே ஆட்டாம பிடிங்க. சரிங்க. குய்யி குய்யின்னுக்கிட்டு அது ஏதோ விளையாட்டு துப்பாக்கி நினைச்சுக்கிட்டு இருக்குது. இனி காதுல வச்சு குத்தும் போது தானே தெரியும் வலி. ஒன்றும் இல்லை, நீங்க குத்துங்க. ஐயோ, பிள்ளைக்கு வலிச்சிருச்சு. இல்லடா இல்லடா அம்முச்செல்லம், இல்லம்மா, தான் இந்த கதவை மட்டும் குத்திட்டா அவ்வளவுதான்டா. ஐயோ, இருப்பா, அது பாவம் அந்த காதுல குத்துனதுக்கே அழுதுகிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் இரு, கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த காதுல குத்துனா போதும். சார், குழந்தைய வேணா கொஞ்சம் சமாதானம் பண்ணுங்க, அப்புறமா அந்த காதுல குத்திக்கலாம். இல்ல அம்முக்குட்டி, இல்லடா, இங்க பாரு.
காதுல என்ன அழகா கம்மல் போட்டிருக்க பாரு. இனி இந்த காதுலயும் குத்திட்டு ரெண்டு காதுலயும் அழகா கம்மல் போட்டுக்கலாம். இருமா ஒரே நிமிஷம்டா. ஐயோ இவ இப்போதைக்கு அழுகே நிறுத்த மாட்டா போல. சார் நீங்க குத்திருங்க, எப்படியும் ரெண்டு காதுலயும் குத்துனாலும் அழுகுதான் போறா, அப்புறமா சமாதானம் பண்ணிக்கலாம். டக்குன்னு குத்திருங்க நீங்க. சரிங்க சார். ஐயோ இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. சரிம்மா முடிஞ்சது, அவ்வளவுதான். சரியா? யாரு என் பிள்ளைய அழுக வச்சது? அப்பா அடிச்சிடுறேன். சரி அமுதா, பிள்ளைய உள்ள தூக்கிட்டு போ. ஐயோ இல்ல இல்ல. ஐயோ பிள்ளை ரொம்ப அழுகுது. அம்மாடி அமுதா, நீ உள்ள கொண்டு போய் பிள்ளைக்கு பால் கொடுப்போ. சரிங்க அத்தை. ஐஷு, ஆத்தா. ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல சேரணும்னு சொல்லியிருந்தல்ல, நேற்று விசாரிச்சேன் ஐஷு. இங்க பக்கத்துல ஒரு சென்டர் இருக்கு. நீ வந்தனா இன்னைக்கே போய் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். போலாத்தா. அப்புறம் கிளாஸ் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. பஸ்ஸில் போனால் ஒரு ½ அன் ஹவர் ஆகும். நான் வீட்டில் இருந்தேன்னா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுவேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அப்புறம் நீ தனியாக தான் போக வேண்டியிருக்கும். ஒரு ஸ்கூட்டி வேணா ஒன்று வாங்கி தரேன், நீ போயிட்டு வந்துடுவல்ல? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்தா, நான் போயிட்டு வந்துடுவேன். சரி வா ஐஷு, போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம். உனக்கு ஓகேனா இன்னைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்கத்தா. அம்மா. வாப்பா ஷமீர், இன்னைக்கு நேரத்துலயே வந்துட்டியே. ஆமாம்மா, இன்னைக்கு பேஷண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன். அம்மா வாப்பா வந்துட்டாரா? இல்லப்பா ஷமீர், வாப்பா கொஞ்சம் கடை வரைக்கும் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. அப்புறம் ஷமீர், ஜாரா இன்னும் வரல. அவளுக்கு இன்னைக்கு கிளாஸ் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னா. இனி பஸ்ல வந்தானா ரொம்ப லேட் ஆயிடும். கொஞ்சம் போய் கூட்டிட்டு வந்துடுறியாப்பா? என்னம்மா, அவ ஸ்கூட்டியை ரெடி பண்ணல? இல்லப்பா, சரி பண்ண கொடுத்துருக்காளாம், ஆனா இன்னும் கிடைக்கல. ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 நாள் ஆகும் போல. இன்னைக்கு மட்டும் போய் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருப்பா ஷமீர். சரிங்கம்மா, நான் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சுட்டு போய் கூட்டிட்டு வரேன். சரிப்பா ஷமீர். சாரா எங்க இருக்க? கிளாஸ் முடிஞ்சுதா? நான் இங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வெளியே தான் நிக்கிறேன். அண்ணா இன்னும் கிளாஸ் முடியலடா. என்னது கிளாஸ் முடியலையா? அம்மா அப்போ உனக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஐயோ அண்ணா, எப்பவும் இந்த டைம்க்கு முடிஞ்சிரும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுடாண்ணா. ஏய், நான் இங்க வெளியே உட்கார்ந்துருக்கேன்டி. 10 நிமிஷம் தான், சீக்கிரமா வா. லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீ பஸ்ல தான் வரணும். நானா போயிடாதண்ணா, 10 நிமிஷத்துல வந்துருவேன். அங்கேயே இரு. சாரி, சீக்கிரமா வா. இவ ஒருத்தி ஒழுங்கா காலேஜ்ல போய் சேருடினா, இல்ல ஃபேஷன் டிசைனிங் தான் படிப்பேன்னு இங்க வந்து சேர்ந்தா. இங்க என்ன எப்ப முடியுது எப்ப ஆரம்பிக்குதுன்னு ஒன்னும் தெரியல. ஒரு டைமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. சரி, அவ வர வரைக்கும் பாட்டாவது கேட்டுட்டு இருப்போம். മനസ്സിന്റെ മണിയറയിൽ സുന്ദരിയായ മോളുണ്ട്. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன அர்த்தம்? என் உயிரெல்லாம் சத்தம், அடி எனக்காக நீயும் வந்தாய். அவர் சொன்ன ஃபேஷன் டிசைனிங் சொல்லித்தர இடம் இங்கதான் நினைக்கிறேன். வா உள்ள போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கலாம். சரிங்கத்தா. இன்ஷா அல்லாஹ், திரும்ப இவளை எப்ப பாப்போன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பார்க்க வைப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. இங்க கிளாஸ்ல சேர வந்திருக்கா போலயே. வசதியா போச்சு. அப்ப இனி டெய்லி பார்க்கலாம். சே, தனியா வந்திருந்தா கூட பேர் என்னன்னு கேட்டு இருந்திருக்கலாம். ஆனா கூட யாரோ வந்திருக்காங்க. சரி, இனி இங்க தானே படிக்க போறா, பார்த்துக்கலாம்.
கையில் செல்லம் மாமாவோட பூனைக்குட்டி. பூனைக்குட்டியும் இல்ல யானைக்குட்டியும் இல்ல, கையை விடுங்க சக்தி. ஏய் என்னடி கையில இன்னுமா என் மேல கோபமா இருக்க? கோவமா? கொல்ல காண்டில் இருக்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டதும் எவ்வளவு பதறி போய் ஓடி வந்தேன் தெரியுமா? வந்து பார்த்தா எல்லாம் டிராமா. ஏய் நான் எதுக்காக நீ டிராமா பண்ண? உனக்காக தானே. அதுக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா போய் சொல்லுவீங்க? எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அப்படியே உங்களை கொண்டுலாம் போல இருந்துச்சு. அப்ப அங்க பீச்ல வச்சு இதுக்கப்புறம் உங்க கூட வாழ மாட்டேன்னு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போகும்போது எனக்கு மட்டும் எப்படி இருந்திருக்கும்? அப்ப உங்களுக்கு என்ன கொண்டுலாம் போல இருந்துச்சா? இல்ல கையல், அப்படியே இந்த கடல்ல விழுந்து செத்துறலாம் போல இருந்துச்சு. சாரி சக்தி, நான் என்ன இருந்தாலும் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி ஒரு முடிவை எடுத்தேன். ஆனா நான் உங்களை விட்டு போயிட்டா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இந்த மரமண்டைக்கு இப்பவாவது புரிஞ்சுதே. ஏன் சக்தி, ஒருவேளை நான் திரும்பி வராம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பண்ண டிராமா உண்மையா இருந்திருக்கும். அப்படி சொல்லாதீங்க சக்தி. உண்மையாதான் கையல் சொல்றேன். நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. லைஃப்ல என்ன இருக்கோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். அதனால இதுக்கப்புறம் இப்படி ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி யோசிக்கிறேன்னு இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறம் உள்ள லைஃபை எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்றத பத்தி மட்டும் யோசி. புரிஞ்சுதா? நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்கள விட்டு பிரிஞ்சு போறது காதல் இல்லை கையல். எப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் உன் கூட நான் இருக்கேன்னு கையை பிடிச்சு நின்னு அந்த கஷ்டத்தையும் சந்தோஷமா மாத்துறதுதான் கையல் உண்மையான காதல். இது இல்ல, இதை விட இன்னும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நான் பிடிச்ச இந்த கைய என்னைக்குமே விட மாட்டேன். ஏய், என் பூனைக்குட்டிக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல. கையல், எனக்கு வேற எதுவுமே வேணாண்டி. சாகுற வரைக்கும் உன் கூட இப்படியே இருந்துட்டு உன் கைய பிடிச்சிட்டு அப்படியே செத்துட்டா போதுண்டி. எனக்கும் தான் சக்தி. ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையற வரையில் உடன் வர கூடுமோ? அடிவம் போல சவப்பு இல்லை, கணக்கால் கூட கருப்பு இல்லை. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.